அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, உங்களுடைய யூடியூப் பார்க்கும் அன்பர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருவது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய வால்யூம் அதிகரிச்சதுன்னா எனக்கு இந்த யூடியூப்லேருந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும். அந்த அப்ரிஷியேஷனுக்கு நீங்கள் உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். நீங்கள் இது நீங்கள் ஒரு பெல் பட்டன் அமுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனில் போய் ஷேர் அந்த ஆப்ஷன் கொடுத்து கமெண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய நன்றி. நீங்கள் கேட்கலாம், சார் எப்போ பார்த்தாலும் 2 ஃப்ரெண்ட்ஸை பற்றியே பேசுகிறீங்களே, அதுவும் ஆண் நண்பர்களை பற்றியே பேசுகிறீங்களே, ஏன் பெண்களை பற்றி அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கண்டென்ட் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்டில் போட்டிருந்தாரு. அவருக்கு என்ன மனசு கஷ்டமோ தெரியல, என்னோட பகிர்ந்துட்டாரு. இப்போ அவருக்காக இந்த சிறு தொகுப்பு பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க. 3வது வீட்டிலேருந்து ஒரு அக்கா வராங்க. இந்த அக்காவை கூப்பிட்றாங்க, அக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த அம்மா உள்ளேருந்து வருது. வந்தோடனே, அக்கா எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி, ஏம்மா அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு கீதாம்மான்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அவங்கள மாதிரியே நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைப்பா, டென்ஷன் இருக்கக்கூடாது லைஃப்பில். டென்ஷன் இல்லாமல் இருந்தால் நம்ம இப்படியே இருக்கலாம். புரியல அப்படிங்கிறதான் அந்த அம்மா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நம்ம மனசை கண்ணாடி மாதிரி வச்சுக்கணும், நிலை கண்ணாடி மாதிரி. நிலை கண்ணாடியில் தூசு படிஞ்சதுன்னா பிம்பம் சரியாக தெரியாது இல்லையா, உடனே நம்ம துடைக்கிறோமில்ல. அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே அழுக்குகள் போயிருந்ததுன்னா அந்த அழுக்குகள் எல்லாம் துடைச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிக்கணும். இப்போ பாரு, எங்கள் வீட்டில் மாமியார் இருக்காங்க. இப்போ மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும். நம்ம என்னதான் நல்லா பண்ணாலும் அதில் ஏதாவது ஒன்று பூதக்கண்ணாடி வச்சு கண்டுபிடிப்பாங்க. நான் அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன். இப்போ உதாரணமாக நேற்று காலையில் காப்பி கொண்டு போய் கொடுத்தோன்னே காப்பி ஒரு வாய் குடிச்சு போட்டு, என்னம்மா சர்க்கரையே இல்லையே அப்படின்னாங்க. ஐயோ அத்தை கொண்டாங்கத்த அப்படின்னு கொண்டு போய் உள்ளே போயிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திரும்ப அதே காப்பி கொண்டு வந்தால் நான் சர்க்கரை போடல. குடிச்சு போட்டு ஆடடா பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிச்சு. பார்த்தியா, இப்படி தான் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டென்ஷனை அப்பப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ரைட்டுக்கா, அது தியானம் எதாவது பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறான். நான் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவேன். தியானம்னா உட்காந்து கண்ணை மூடிட்டெல்லாம் அப்படியெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு செகண்டு கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை விட்டு சற்று வெளியே வந்துடுவேன். உதாரணமாக நேற்று எங்கள் ஹஸ்பண்ட் அந்த பீங்கான் கிண்ணத்தை எடுத்து கீழே போட்டு உடச்சிட்டாரு. எனக்கு பயங்கர கோபம், ஏன்னா ரொம்ப விலை. ஆனால் நான் அது ஒன்றுமே சொல்லலை. நேராக போய் அந்த பீங்கான் கிண்ணத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு குப்பைத்தொட்டில் போட்டு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவருக்கும் ஐயோ பரவாயில்லம்மா, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் மேட்டர். அடுத்தது வாட் நெக்ஸ்ட்னு 2 வார்த்தை இருக்குது. ஒன்று நடந்து போச்சுன்னா அடுத்தது என்னன்னு நம்ம பார்க்கணும். அதையே உள்ளுக்குள்ளேயே ஜல்லி அடிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா ரொம்ப 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 நல்லா இருக்குக்கா, இருந்தாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறேன். எல்லாம் பழக்கம்தான்மா, பழக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னைக்கு காலையில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்ம மாமா சாப்பிட்டுட்டு இருந்தார் டைனிங் டேபிளில். அப்படியே மேலே பார்த்தாரு, ஃபேனில் கொஞ்சம் அழுக்கெல்லாம் ஆகிட்டு இருந்தது. உடனே என்கிட்ட சொன்னார், இருப்பார் மேலே ஃபேனில் அழுக்காக இருக்கேன்னு சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், அன்னைக்கு தான் பீங்கான் கிண்ணத்தை உடச்சிருக்கீங்க, மறுபடியும் ஃபேனை போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியும், அவர் ஒன்று நினச்சாருன்னா அதை செஞ்சே தீர்வார். இது ஒரு பிரச்சனை எனக்கு. ஆனால் என்ன பண்ணேன் பாரு, இப்போ அவர் என்ன பண்ணார், ஒரு லேடர் எடுத்துகிட்டு வச்சு, அந்த உங்களுக்கு தெரியும் அந்த லேடர் இப்படி முக்கோண வடிவில் இருக்கும், அப்படியே ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஒரு பக்கம் ஏறி மேலே பிளாட்ஃபார்மாக இருக்குது, அது மேலே நின்று சரி பண்ணணும்.
அதில் மெதுவாக நான் சொன்னேன், ஏங்க இது யாராவது ஒருத்தர்கிட்ட சொன்னால் அவன் செஞ்சுட்டு போகிறான், நீங்கள் ஏங்க மேலே ஏறீங்கன்னு கேட்டேன். சுமார் இதுக்காக ஆளை தேட முடியுமா என்ன, வந்தால் 500 1000 கேட்பான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறினா இருப்பான். பிரச்சனை வந்துச்சு. என்னக்கா பிரச்சனை? ஒன்றும் இல்லை, 3வது படிக்கட்டு 4வது படிக்கட்டு ஏறினோடனே அந்த கவட்டி மாதிரி இருக்குது பார்த்தியா, லவக்குன்னு இப்படி விளையிறதுக்கு முன்னால் அவர் மேலே ஃபேனை பிடிச்சிருந்தார். மேலே பிடிச்சி தொடச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவட்டி இப்படியே பெருசாகிடுச்சு. அப்புறம் விழுந்துட்டாரா அப்படின்னு கேட்டார். இல்லை விழுகல, நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். ஐயோ என்னக்கா சொல்கிறேன்னு. இல்லை நான் பிரச்சனைன்னு வந்து நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். அப்போ மாமா ஒரு ஃபேனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. ஐயோ அக்கா என்ன ஆகணும், ஒன்றும் ஆகாது, அப்படியே 5 நிமிஷம் தூங்குவார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஏணி கொண்டு போய் வச்சு அவரை இறங்க வைப்பேன். அப்போ அவர் தெரிஞ்சுக்குவார், இனிமேல் இந்த மாதிரி பண்ணால் இவ வெளியே போயிடுவா அப்படின்னு தெரிஞ்சுக்குவார். இதெல்லாம் லைட்டாக டீச்சிங் தான்ப்பா. இந்த டீச்சிங்கெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அதனால் பாருங்கள், இவங்க நீங்கள் கேட்ட மாதிரியே 2 பெண்களை பற்றி ஒரு கமெண்ட் வந்து இது ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு கொடுக்குறீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.